இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்கர்ல எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் வெப்சைட் வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் பார்ட் 1 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசென்ட்டா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இதே வந்து நீங்க அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு காமர்ஸ் சைட் வந்து எப்படி உங்களுடைய பிளாக்கர்ல வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து காமர்ஸ் சைட் வந்து நீங்க பிளாக்கர்ல கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பிளாக்கரில் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் வெப்சைட் எப்படி உருவாக்குவது அப்படிங்கிற இந்த 2 வீடியோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்காம நீங்க இந்த பார்ட் 3 வீடியோ பார்த்து பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா ஆல்ரெடி மேக்ஸிமம் வந்து ஒரு 95% வந்து எப்படி இந்த சைட்டை உருவாக்குறது, அந்த கோடிங்ல எப்படி நம்ம எடிட் பண்றது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பார்ட்லயுமே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 2 பார்ட் பார்க்காம நீங்க அந்த காமர்ஸ் சைட் வந்து டைரக்ட்டா இந்த வீடியோ பார்த்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த 2 வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய சைட்டை வந்து ஒரு 95% வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. அண்ட் இந்த செக்ஷனில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிளாக்கர் வந்து இப்போ பார்ட் 2 வீடியோ அண்ட் பார்ட் 1 வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சைட் வந்து ஒரு அஃபிலியேட் வெப்சைட் வந்து ஸ்பெசிலிட்டி இருக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி நம்ம உருவாக்கியாச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து காமர்ஸ் சைட்டாக வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் கடைசியில் வந்து சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் போய் சேல் பண்ணும்போது, உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இந்த Redmi 8A Dual அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அண்ட் இது வந்து நார்மலா நீங்க வந்து அஃபிலியேட் அண்ட் வெப்சைட்டா வச்சிருந்தீங்கன்னா, அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ஒரு அஃபிலியேட் வெப்சைட்டா நீங்க வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா, இந்த பிரைஸ் எல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ணிருவீங்க. அந்த டீட்டெயில்லாம் நம்ம சொல்லியாச்சு. புரியுதுங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு அஃபிலியேட் சைட்டா தான் இத நீங்க வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா, இதனுடைய பை லிங்க் இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டோட பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாட்டம்ல ஒரு பட்டன் ஆட் பண்ணிட்டு, அதில நீங்க அஃபிலியேட் லிங்க் குடுத்துக்கலாம். பை லிங்க் வந்து குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2ல வந்து அண்ட் ஃபைனலா நான் வந்து சொல்லியிருப்பேன். அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அஃபிலியேட் சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த அஃபிலியேட் பிளாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த வியூ கார்டும் சரி, அதே மாதிரி இந்த செக் அவுட்டும் சரி, கண்டிப்பா இந்த 3 பட்டனுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு விதத்திலயுமே பார்த்தீங்கன்னா, யூஸ் வந்து இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இப்ப நீங்க வந்து இதே சைட்ட நீங்க வந்து ஒரு காமர்ஸ் சைட்டா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்க. நீங்க வந்து ஓனா ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி, அத வந்து ஆன்லைன்ல சேல்ஸ் வந்து பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அண்ட் இந்த கார்ட் அண்ட் விவ் கார்ட் அண்ட் R2 கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷனுமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவைப்படும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓன் ப்ராடக்ட். நீங்க தான் வந்து ஒரு யூசர் வந்து ப்ராடக்ட்ட வந்து செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்க தான் அத வந்து அவருக்கு வந்து அவருடைய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த R2 கார்ட், விவ் கார்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செக் அவுட் அப்படிங்கிற இந்த 3 ஆப்ஷனுமே கண்டிப்பா எனேபிள்ல வந்து இருக்கணும். புரியுதுங்களா? அண்ட் பார்ட் 2 வீடியோல நம்ம என்ன சொல்லியிருப்போம், இந்த வியூ கார்டும் அண்ட் செக் அவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிசேபிள் பண்ற மாரி வந்து சொல்லியிருப்போம். அதுக்கு என்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட் 2வோட கடைசி செக்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அது டீட்டெயிலா வந்து சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? ஸோ அதில நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேஜுமே ஓப்பன் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 404 எரர் வந்து வரும். அத வந்து நம்ம இந்த 404 பேஜ் வராம அகைன் வந்து திரும்ப வந்து ஹோம் பேஜ் ரீடைரக்ட் ஆகுற மாதிரி அந்த செட்டிங்ஸ் நம்ம வந்து சொல்லியிருப்போம். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து அஃபிலியேட் சைட்டா தான் நம்ம பண்ண போறோம். அதனால அந்த மாதிரி வந்து இந்த செக் அவுட் அண்ட் வியூ கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நம்மளுக்கு தேவைப்படாது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் அந்த மாதிரி வந்து கஸ்டம் 404ல போயிட்டு சில செட்டிங்ஸ் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இப்ப நீங்க வந்து இத ஒரு காமர்ஸ் சைட்டா பண்ணும்போது, கண்டிப்பா வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கரோட செட்டிங்ஸ் வந்து போங்க. ஸோ செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டம் 404ல நம்ம என்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணுமோ, அத வந்து திரும்ப நம்ம வந்து ரிமூவ் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு நீங்க ஸ்க்ரோல் பண்ணா போதும். இதுல வந்து எரர்ஸ் அண்ட் ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து கஸ்டம் ரீடைரக்ட்ல போய் தான் நம்ம வந்து இந்த பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இத நம்ம ஒரு செட்டிங்ஸ் வந்து பண்ணியிருப்போம். பார்க்கலைன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. அப்பதான் தெளிவா புரியும். நீங்க ஒரு காமர்ஸ் சைட் பண்றீங்க அப்படின்னாலும், கண்டிப்பா அந்த பார்ட் 2 வீடியோவோட கடைசி செக்ஷன் பாருங்க. அண்ட் அத நீங்க பார்க்காம இத நீங்க வந்து கன்டின்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக் அவுட்டுக்கும் அந்த கார்ட் பேஜுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீடைரக்ஷன் மாரி நம்ம குடுத்து வச்சிருக்கோம். ஸோ இத நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது பெர்மனன்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு, தென் டெலீட் வந்து குடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு. ஸோ இத நம்ம கிளிக் பண்ணிட்டு, ஸோ பெர்மனன்ட் வந்து டிசேபிள் பண்ணிட்டு, டெலீட் வந்து பண்ணிருவோம். புரியுதுங்களா? ஸோ டெலீட் பண்ணிட்டு இப்போ நம்ம சேவ் குடுத்துருவோம். ஸோ சேவ் குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்களுடைய சைட்ல போயிட்டு இந்த ப்ராடக்ட்ட வந்து நம்ம இப்ப செலக்ட் பண்ணிட்டு, இப்ப போயிட்டு நீங்க அந்த வியூ கார்ட குடுத்தாலும் சரி, அல்லது வந்து இந்த செக் அவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணாலும் சரி, அகைன் வந்து 404 எரர் பேஜ் வந்து காட்டும். பார்த்தீங்களா? ஸோ அதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சுறேன். இப்ப நான் வந்து இப்ப ஆட் டூ கார்ட் குடுத்தாச்சு.
அண்ட் வீவ் கார்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ வீவ் கார்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து 404 எரர் பேஜ் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகட்டும். இங்கே வந்து பாருங்கள் 404 வந்து காட்டுது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து செக் அவுட்டில் போய் நீங்கள் பார்த்தாலும் சரி, இங்கே வந்து பாருங்கள் நேர டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மை கார்டில் போயிட்டு அண்ட் செக் அவுட். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை அந்த ப்ராடக்ட்லேயே போயிட்டு ஆட் டு கார்டை கிளிக் பண்ணிவிட்டு செக் அவுட்டை கிளிக் பண்ணாலும் சரி, இதுவுமே உங்களுக்கு வந்து 404 எரர் பேஜ் தான் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஏன்னா அந்த செட்டிங்ஸை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே. இப்போ இந்த ஆட் டு கார்டும் சரி, இல்லை இந்த வீவ் கார்டு அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் அவுட். ஸோ இது எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற செட்டிங்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எந்த செக்ஷன் வந்து இப்போ எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத கிளியராக உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகட்டும். ஓகே. ஸோ இதில் காமிக்கக்கூடிய இந்த வீவ் கார்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் அவுட். ஸோ இந்த 2 பேஜ் தான் இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். வீவ் கார்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸ் போயிட்டு இதில் வந்து பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நியூ பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ நியூ பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செக் அவுட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீவ் கார்டு. புரியுதுங்களா? ஸோ செக் அவுட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHCKOUT செக் அவுட் அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ வேறு எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து பப்ளிஷ் வந்து கொடுத்துருங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் போய்ட்டு பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால டு நாட் அலோ ஸோ எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பப்ளிஷ் வந்து கொடுத்துருங்க. ஸோ வேறு எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து இதில் எழுதணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த செக் அவுட் பேஜை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். வீவ் கார்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு CART கார்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது பண்ணிவிட்டு இதுலேயும் போய்ட்டு இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு சர்ச் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் போய்ட்டு டு நாட் அலோ வச்சுட்டு பப்ளிஷ் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பாருங்கள் 2 பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 பேஜ் வந்து எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீவ் கார்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கார்டு அப்படிங்கிற பேஜும் அண்ட் செக் அவுட் அப்படின்றதுக்காக வந்து செக் அவுட் அப்படிங்கிற பேஜும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஆட் டு கார்டு வந்து கொடுத்தாச்சு. தென் அகெயின் வந்து வீவ் கார்டு வந்து இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ முன்னாடி வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன காட்டுச்சு? 404 எரர் பேஜ் வந்து காட்டுச்சுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த கார்டு பேஜை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ரைஸ்லாம் வந்து காட்டுது. இங்கே வந்து பாருங்கள் முன்னாடி வந்து 404ன்னு காட்டுச்சு. பட் ஆனால் இப்போ வந்து ப்ரைஸ் காட்டுது. ஸோ டோட்டல் ப்ரைஸ் வந்து மொத்தம் 3 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் அண்ட் $339 அப்படின்ற மாதிரி இந்த டீட்டெயில் வந்து சப் டோட்டல் போட்டு உங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ இதுக்கு நேரம் வந்து பாருங்கள் ப்ரொசீட் டு செக் அவுட். நம்ம இதுக்கு முன்னாடி செக் அவுட் என்ன பேஜ் வந்து காட்டுச்சு? 404 எரர் பேஜ் வந்து காட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த செக் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த பை பண்ணக்கூடிய இந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ ப்ளீஸ் என்டர் யுவர் பர்சனல் டீட்டெயில் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. அண்ட் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நேம் அண்ட் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர், அட்ரஸ், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டீட்டெயிலாம் ஒரு யூசர் கொடுத்துட்டு ப்ரொசீட் பேமெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக வந்து உங்களுடைய பேமெண்ட் செக்ஷன் வந்து போகும். ஸோ அப்படி என்ன பேமெண்ட் செக்ஷன் போகுது இதில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து பார்த்துறோம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து சும்மா ஒரு ஆர்டர் மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு தமிழ் பிளாக்கர்ஸ். ஸோ நான் வந்து ஒரு இமெயில் டைப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ கொடுத்துட்டு ஓகே. ஸோ கொடுத்துட்டு ப்ரொசீட் நான் கொடுக்குறேன். ஐ திங்க் இது கொடுக்கலைனாலும் போகும்னு நினைக்கிறேன். ஓகே. ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தாச்சு. இப்போ கிளிக் பண்ண உடனே வந்து பாருங்கள் பேபால் அக்கௌண்ட் வந்து போகுது. ஸோ டோட்டல் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $339 வந்து காட்டுது. ஓகே. ஸோ இப்போ இந்த பேபால் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேபால் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ கொடுத்தா மட்டும்தான் டைரெக்டாக வந்து உங்களுக்கு அவங்க வந்து பே பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த பேபால் அக்கௌண்ட் வந்து நீங்கள் எங்கே கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸ் போய்ட்டு தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு எடிட் HTML வந்து போங்க. ஸோ எடிட் HTML போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த XML கோடு வந்து உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா Ctrl+F வந்து கொடுங்க. ஸோ ஜஸ்ட் இந்த கோடு மேலே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+F கொடுங்க. Ctrl+F கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேபால் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ பேபால் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ இந்த கோடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து காட்டும். நான் அதை வந்து ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ.
ஓகே. ஸோ அந்த பேபால் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து எங்க இருக்குது? இங்க இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு கீழ வந்து பாருங்க இமெயில் இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க பேபாலோட இமெயில் வந்து இந்த இடத்துல நீங்க குடுத்துறணும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன பேபாலுக்கு வந்து என்ன இமெயில் நீங்க குடுத்துருக்கீங்களோ, ஸோ அந்த இமெயில வந்து இங்க குடுத்துருங்க. புரியுதுங்களா? ஸோ இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, டைரக்ட்டா ஒரு யூசர் வந்து பை பண்ணும்போது உங்களுடைய பேபால் அக்கவுண்ட்டுக்கு அவர் வந்து பணம் வந்து குடுப்பாரு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி நீங்க வந்து பேமெண்ட் வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யுபிஐ இருக்குது. அண்ட் அண்ட் நெட் பேங்கிங்கிறேன். வயர் ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா போடுற மாரி கூட அந்த பேமெண்ட்லாம் இருக்குது. மேபி அதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வெர்ஷன்ல தான் அது வந்து அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா இது வந்து சோரா கார்டோட அஃபிஷியல் டெம்ப்ளேட்ல நம்ம போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து சோரா கார்டோட அஃபிஷியல் டெமோ வெப்சைட்டு. இதில பேமெண்ட் செக்ஷன் நீங்க போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அதில வந்து உங்களுக்கு வந்து யுபிஐ குடுத்துருப்பாங்க, கேஷ் ஆன் டெலிவரி குடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேபால் இருக்கும். தென் வயர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது மேபி இது வந்து பிரீமியம் தீம்ல தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஃப்ரீ தீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்லி பேபால் மட்டும் தான் வந்து குடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அண்ட் இப்ப இந்த டெம்ப்ளேட்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்க இந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஒரு ஜிப் ஃபைலா தான் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து இதுல சோரா கார்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? நீங்க வந்து என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அந்த லோகோ வந்து காட்டும். புரியுதுங்களா? இது வந்து ஒரு வெப் ப்ரௌசர்லயே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இத நீங்க கிளிக் பண்ணா போதும், இந்த மாரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதுல போயிட்டு உங்களுக்கு வந்து என்னலாம் வந்து டவுட் இருக்கோ, அத நீங்க தாராளமா வந்து இதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். கோடு எல்லாமே இதுல வந்து குடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து கண்ட்ரோல் எஃப் குடுத்துட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்றேன். ஸோ இங்க வந்து பாருங்க, இது வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கோடு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து இப்ப நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, க செக் அவுட் பார்த்தோம். ஸோ செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த செக் அவுட் பேஜ் வந்து எப்படி இருக்கும்? அத எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு டுட்டோரியல் மாதிரி உங்களுக்கு வந்து கன்டென்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. இந்த கோடிங்கோட குடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? என்ன மாரி பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இது வந்து குடுத்துருப்பாங்க. இந்த செக் அவுட்க்கு மட்டும் கிடையாது. இந்த தீமையே வந்து என்னலாம் வந்து எப்படிலாம் எடிட் பண்ணலாம்? அதில என்னலாம் கோடு வந்து இருக்குது? என்ன கோடு நீங்க சேஞ்ச் பண்ணலாம்? அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த சோரா கார்ட் டாக்குமெண்டேஷன் ஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ அத கிளிக் பண்ணா போதும், நீங்க வந்து இந்த பேஜ் வந்து நீங்க விசிட் பண்ணிருவீங்க. இதுல எல்லா டீட்டெயிலுமே நீங்க வந்து பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யுபிஐயும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் உதாரணத்துக்கு யுபிஐ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அண்ட் லேஅவுட்ல போயிட்டு எடிட் ஐகான்ல யுபிஐ ஆப்ஷன் விட்ஜெட்ட வந்து கிளிக் பண்ண சொல்றாங்க. பட் இது நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தீமா இருக்கிறதுனால, அண்ட் அந்த மாரி வந்து பண்ண முடியல. ஏன்னா, அந்த ஒரு ஐகானே நம்மளுக்கு வந்து காமிக்கல. ஸோ, இப்போ நம்ம லேஅவுட் போய் பார்த்தாலுமே கூட அந்த யுபிஐ ஆப்ஷன் வந்து கிடையாது. அதே மாரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், வயர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடையாது. இப்போ நம்ம லேஅவுட் போய் செக் பண்ணோம் அப்படின்னா, அண்ட் சோசியல் மீடியா வெர்டிகல் ஐகான் மெனு டாப் மெனு இருக்குது. இதில வந்து யுபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதில கிடையாது. மேபி நீங்க பிரீமியம் தீம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த யுபிஐ ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து வேற பேமெண்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இந்த பிரீமியம் தீம் நீங்க யூஸ் பண்ணணும். அதே மாரி பிரீமியம் தீம் இதில வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கஸ்டமர் கேர் சப்போர்ட்ல நீங்க கிளியரா வந்து கேட்டுக்கங்க. கேட்டுட்டு இதில என்னென்ன பேமெண்ட்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பேபால் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ மத்த டீட்டெயில் வந்து யுபிஐ ஆப்ஷன், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகணும்னா, என்ன பண்ணணும்னு கேளுங்க. இந்த மாரி பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னா, அதனுடைய டீட்டெயில்லாம் நீங்க வந்து கேட்டுங்க. இப்படி அது கரெக்ட்டா ஒர்க் ஆகுமா? அப்படிங்கிற மத்த டீட்டெயில் எல்லாமே நீங்க கேட்டுக்கங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தீம் வந்து பை பண்றத பத்தி அதுக்கப்புறம் வந்து யோசிங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த அஃபிலியேட் வெப்சைட்லேருந்து எப்படி இந்த இ-காமர்ஸ் சைட்டுக்கு நீங்க வந்து கன்வெர்ட் பண்றது? இது எப்படி நம்ம செட்டிங்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் பத்தின சீரியஸ் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போங்க. அதில வந்து வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ட கிளிக் பண்ணா வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.